அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் 519வது ஆணி பெருந்திருவிழாவினை முன்னிட்டு மகா அன்னதானம் நடைபெற்றது. சிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் மற்றும் அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் கைங்கரியம் டிரஸ்ட் அமைப்பும் சேர்ந்து டவுன் லிட்டில் ஃபிளவர் பள்ளி மைதானத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அன்னதானம் வழங்கப்பட்டது. வணக்கம். ஆணி திருத்தேரோட்டம் தேரோட்டத்திற்கு பக்தர்கள் அனைவரும் தேர் இழுத்து முடித்ததுக்கு முன்னாடி அவங்களுக்கு வயிறார உணவு கொடுப்பதற்காக இந்து ஆலய பாதுகாப்பு குழுவும் காந்திமதி நெல்லையப்பர் கைங்கரிய சபா இணைந்து மிகப்பெரிய மகா அன்னதானத்தை நடத்திட்டு இருக்காங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு தானத்தை இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அன்னதானம் நடக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு இடத்துலையும் கூட்டமோ அல்லது பக்தர்களுக்கு ஒரு சின்ன இடையூறோ இல்லாமல் அழகாக அருமையான மிக சுவையான சாப்பாடை சாப்பிட்டு போகிறாங்க. கடந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் அதையும் மீறி 80,000 பக்தர்கள் சாப்பிட்டு போகிறதுக்கு இது பண்ணதாங்க. இன்றைக்கி நாள் முழுவதும் காலையில் ஆரம்பித்த அந்த அன்னதானம் மாலை வரைக்கும் நடைபெற்றுட்டே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், எங்கேயாவது கூட்டமோ இதோ இருக்குதோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவங்க வாட்டு வராங்க, க்யூவில் கூட நிற்கல, ஒருவருன்னு சாப்பிட்டு போகிறாங்க. இது மிகப்பெரிய புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். இது நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருத்தேர் இழுத்துட்டு அன்னதானத்தை சாப்பிட்டு போகிறாங்க. அந்த புண்ணியம் இங்கே உள்ள திருநெல்வேலி நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகள், ஒரு வியாபாரி காய்கறி கொடுத்துருக்காங்க, ஒரு வியாபாரி பலசரக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அனைத்து வியாபாரிகள் கொடுத்துருக்காங்க. அந்த அன்னதானத்திற்கு பேர் உதவி பண்ணிய வியாபாரிகள் அனைத்திற்கும் எனது சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. பேர் முத்துலட்சுமி. இங்கே லிட்டில் ஸ்கூலில் சாப்பாடு போடுறாங்க, நல்ல மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தேரோட்டத்துலேயும் ஜேன்னு இருக்குது. நாங்கள் டெய்லி நெல்லையப்பர் கோயிலுக்கு போவோம். கச்சேரி எல்லாமே சிறப்பாக இருக்குது. சாப்பாடும் அதே மாதிரி நல்லா போடுறாங்க. எல்லா மக்களும் நல்ல சந்தோஷமாக சாப்பிடுது. அவியல், பாயாசம், அப்பளம், சாம்பார், பொரியல் எல்லாமே போடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருநெல்வேலி சீமையிலே இந்த தேரோட்ட திருவிழா சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அன்னதானம் மிக சிறப்பாக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்னதானத்தை ஏற்பாடு செய்த இந்து ஆலய பாதுகாப்பு சங்கத்திற்கும் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உணவு ரொம்ப அருமையாக இருக்கின்றது. மக்கள் அருமையாக சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு வருகின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி, மிக சந்தோஷம். இறைவன் எப்போது நம்ம இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கைங்கரிய ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் 4ஆம் ஆண்டு மகா அன்னதானம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நம்ம 4வது வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். கடந்த 3 வருடங்களையும் பொதுமக்கள், வியாபாரிகள் எல்லாரும் கொடுத்த ஒரு ஆதரவு ஒத்துழைப்பினால இந்த வருஷம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல்ல 25,000 பேருக்கு ஆரம்பித்தோம். அடுத்த வருஷம் 40,000 ஆச்சு. போன வருஷம் 60,000 பேருக்கு உணவு தயார் பண்ணோம். இன்றைக்கி 80,000 பேருக்கு மதிய உணவு தயாராக இருக்குது. எல்லோரும் நல்லா அருமையாக சாப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப ரசித்து ருசித்து அமர்ந்து குடும்பத்தோடு கீழே உட்கார்ந்து குழந்தைகளோடு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இதற்கு ஒத்துழைத்த அனைத்து வியாபாரிகள், இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உணவு தயார் பண்ணுறதுக்கு கேஸ் கொடுத்த கேஸ் வியாபாரிகள் ஆகட்டும், காய்கறி கொடுத்த திருநெல்வேலி மாவட்ட காய்கறிகள் வியாபார சங்கமாகட்டும், இலை கொடுத்த இலை வியாபாரிகள் சங்கமாகட்டும், அதுபோல் நமக்கு பலசரக்குகள் வழங்கிய அனைத்து திருநெல்வேலி நகரம் அனைத்து வியாபாரிகளுக்கும் நமது இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் மற்றும் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கைங்கரிய ட்ரஸ்ட் சார்பாக இந்த நேரத்தில் நம்ம நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அன்னதானத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு வேண்டத்தக்காத நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் காட்பதற்காக ஃபுல்லாக இந்த அரங்கம் முழுவதும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. காவல்துறையோட ஒத்துழைப்போட அவங்களும் முழுமையாக நமக்கு எல்லா இடமும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கேட்டுகள்லையும் சரி, இந்த சட்டம் ஒழுங்கு இது வராமல் வரிசைப்படுத்துவதற்காகவும் நமக்கு நம்மளோட காவல்துறை ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அன்னதானம் தொடர்ந்து 4வது ஆண்டு ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூலை நம்ம சொல்லியே ஆகணும். இந்த ஸ்கூலோட இடம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வர்றதுக்கு ஒரு வழி, போகிறதுக்கு ஒரு வழி,
இதுக்கு 10 நாட்களாக நமக்கு வந்து இந்த ஸ்டோர் ரூம் கொடுத்து இந்த வர அடியார்கள் எல்லாருமே உள்ளே வந்து சாமான பக்கத்தில் கொண்டாந்து இறக்கிறதுக்கும் இந்த திடலையும் நமக்கு கொடுத்து நல்ல அருமையாக புனரமைச்சு கொடுத்த இந்த லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் நிர்வாகம் திரு மரியோ சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம ஆலய பாதுகாப்பு இயக்கம் மற்றும் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கைங்கரிய ட்ரஸ்ட் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அன்னதானமானது காலையில் 6 மணிக்கு இது காலை சிற்றுண்டியோடு தொடங்குச்சு. கேசரி பொங்கல் வடையோடு நம்ம ஆரம்பித்தோம். அப்புறம் மதியானம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அன்னதானங்கிற வெரைட்டி ரைஸாக இருக்கும். நாம் வந்து வகைச்சாப்பாடாகவே போடுறோம். சாம்பார், அவியல், ரசம், மோர், ஊறுகாய், அப்பளம் எல்லாமே வச்சு கொடுக்குறோம். இது காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். மாலை 6 மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும். எனவே இந்த பகுதியில் உள்ள மக்கள், தேர் இழுக்க வந்த அடியார்கள், வெளியூரில் வந்து சாமி தரிசனம் பண்ண வந்த சிவனடியார்கள் எல்லாரும் இங்கே கண்டிப்பாக வந்திருந்து இந்த அன்னதானத்தை சிறப்பிக்கும்படியாக இந்த ஆலய பாதுகாப்பு இயக்கம் மற்றும் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கைங்கரிய ட்ரஸ்ட் சார்பாக நன்றியினை தெரிவித்து வருக என்ற வரவேற்று நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.